இப்போ நம்ம இந்த வெங்காயத்தோலை வச்சு எப்படி வெங்காயத்தோல் உரம் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம கீழே போடாமல் இதை வந்து டெரஸ் கார்டன் எல்லாம் பால்கனி கார்டன் வச்சுருக்கவங்க வந்து வெங்காயத்தோல் உரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஊற்றினோம் அப்படின்னா அது ரொம்பவே குயிக்காக வளரும். ரோஸு அந்த மாதிரி செடி வச்சுருக்கவங்களாம் அந்த மாதிரி வெங்காய தோல் உரம் செஞ்சு ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம 3 விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெங்காயத்தோல் எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதை வந்து அப்படியே 3 நாள் வச்சிடணும். வச்சுட்டு 3 நாள் கழித்து நம்ம வந்து இதை எடுத்து வடிகட்டிட்டு நம்ம அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து ஊற்றிக்கிடலாம். இது வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். அதனால் வந்து நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு மற்ற எதுலேயுமே அந்த வெங்காயத்தோலோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ வச்சுட்டு நான் மூடி வச்சிட போகிறேன். இப்போ 3 நாள் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியேவும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம செடி தொட்டியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தோல் சேர்த்துட்டு மேலே மண் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் மண் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பானையை வந்து நம்ம பிளான்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த தோலெல்லாம் மக்கி அது நல்லா மண்ணோட கலந்துரும். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தோல் கொஞ்சம் மண் அந்த மாதிரி சேர்த்து வச்சிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதை நல்லா பவுடர் ஆக்கி யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கீழே போடுறதுக்காக வச்சுருப்போம்ல அந்த முட்டை ஓடு எடுத்துகிட்டு அது கூட நம்ம வந்து வெங்காயத்தோலை சேர்த்துட்டு அதை வந்து நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு பவுடர் மாதிரி கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே செடி தொட்டியில் வந்து செடிகளுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து தூவி விட்டுறலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள் புதிய புதிய வீடியோக்களுக்காக.